கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைகதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் இந்த நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்துல ஆல்மோஸ்ட் கடைசி நாள்ல வந்துட்டோம். தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த நாள் முழு இத்தனை நாட்கள் நம்மை வழிநடத்திருக்க என்பதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இல்ல எப்படிதான் இந்த மாசம் இவ்வளவு வேகமா போச்சுன்னு யாருக்குமே தெரியல. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவையை எல்லாம் சந்தித்து எல்லா காரியங்களும் அவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து தந்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 100:3. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தா கூட ரொம்ப அருமையானது இருக்கும். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஏன்னு சொன்னா இந்த மாதம் முழுவதும் நம்ம வழி நடத்தின தேவனை நம்ம என்ன செய்யணுமா, கம்பீரமாக பாடணும். அநேக பிரச்சனையின் மத்தியிலும் அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அநேக வியாதியின் மத்தியில் நம்மை காப்பாற்றிருக்கார். அநேக விபத்துகள் மத்தியில் நம்ம காப்பாற்றி இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, ஆராதனை செய்யணும். ஆனந்த சத்தத்தோட அவருடைய சன்னிதானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீது பக்தன் நமக்கு சொல்றாரு. ஏன்னு சொன்னா அவர் நமக்கு செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் செய்த எல்லா காரியங்களுக்காக நம்ம அவரை துதிக்கணும், சோஸ்தரிக்கணும். அவரே நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் என்று அறியணும். அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் எப்படி படும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்னா சோஸ்தரிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய தலைமுறை, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் பாடுறாங்க. ஏன்னா நானும் அவரோட கூட சேர்ந்து ஆண்டவரை நம்ம எப்போ வேணா செய்யணுமா, கம்பீர சத்தத்தோடு ஆனந்த சத்தத்தோடு நம்ம பாடணும். மற்றவர்களை போல அல்ல, பிரச்சனையின் மத்தியிலும் தேவன் நம்ம வழிநடத்த விதத்தை நினைச்சு ஆண்டவரை சோதிக்கணும், சோஸ்தரிக்கணும். ஆண்டவர் நம்முடைய சோதனை மத்தியிலும் நம்மை சோதித்த பொழுது ஆண்டவர் எப்படி யோபு சொன்னார், அதே போல நான் பொன்னாக விளங்குவேன் சொல்கிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் அவர் மேல வைக்கணும். இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். யாராச்சும் பட்னியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கேட்டேன்னா கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவீங்க, இல்ல ஆண்டவர் நம்ம ஒரு குறைவில்லாதபடிக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம், நேரத்துக்கு ஏற்ற தூக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில நினைச்சு பாருங்க, ஆண்டவர் நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னா, ஆண்டோடைய துணை இல்லை அப்படின்னு சொன்னா, ஆண்டோடைய கிருபை இல்லைன்னு சொன்னா இந்த மாதம் நம்ம எப்படி கடந்திருக்க முடியும்? நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் செவிக்கணும், அது ஆண்டவர் நமக்கு அதை செய்திருக்கிறார். அதுக்கான உள்ள நம்முடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள் உள்ள இருக்கிற ஒவ்வொரு வேலைகளும் செய்வது எப்படின்னு சொன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய கிருபையினால் அது நடக்குது. நீங்க எதுவும் செய்ய முடியுமானா கண்டிப்பா முடியாது. இந்த இருதய துடிப்பை நான் மாத்தி அமைக்க முடியுமானா முடியாது. அது துடிச்சிட்டு இருந்தாதான் நான் ஜீவிக்க முடியும். அது நிறுத்தாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நான் சுவாசிக்கிற காற்றை ஆண்டவர் நிறுத்தாதபடிக்கு அதை போதுமானதாக எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளை நீங்க துதியின் நாளாகும், இந்த நாளை நீங்க சோஸ்திரத்தின் நாளாகும். தேவன் எனக்கு பாராட்டின அன்புக்காக, தேவன் என் மேல் வைத்த கிருபைக்காக, தேவன் என்னை மன்னித்ததற்காக நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நல்ல உணவு உண்பதற்காக எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நல்ல வேலைகளை செய்வதற்கான பலத்தை கொடுத்ததற்காக துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் போக்கிலும் வரத்திலும் என்னோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் என்னை வழிநடத்துவதற்காக அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன்னு சொல்லி என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் சொல்லுவீங்க, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லோரையும் அந்த தேவன் வழி நடத்தி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதே போல தேவன் உங்களிடத்துல இடத்துல நாம எல்லாருக்கிட்ட என்ன செய்யணும்னு சொன்னா அவரிடத்துல மகிழ்ச்சியோடும் ஆனந்த களிப்போடும் அவருடைய சன்னிதானம்